Students, now we are going to discuss about the general characteristics of alkaline earth metals. Alkaline earth metals are beryllium, magnesium, calcium, strontium, barium. This memory பண்ணுங்க. So இது lithium, sodium, potassium, rubidium, cesium. This is alkaline metals. இது என்னது alkaline earth metals. ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குரூப் இது ஆக்சைடு செட் +1, இது ஆக்சைடு +2. ஓகே, இதை கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஸோ ரெண்டையும் மெமரி பண்ணி வச்சுருங்க. இது அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம் பேருங்கிறது அல்கலைன் எர்த் மெட்டல்ஸு. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சிசிங்கிறது அல்கலைன் மெட்டல்ஸு. திஸ் இஸ் டைபாசிட்டிவ் ஆக்சைடு ஸ்டேட், டைபாசிட்டிவ் ஆஃப் ஆக்சைடு ஸ்டேட், அதான் M2+ சொன்னோம். இது யூனிபாசிட்டிவ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த பிரிடாமண்டி குரூப் 2, ஓகே, குரூப் 2 எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஈஸியாக குரூப் 2 எலிமெண்ட்ஸ். இது குரூப் 2 எலிமெண்ட்ஸு. alkaline earth metal compounds predominantly இதெல்லாம் அயானிக், லெஸ் அயானிக் நேச்சர் தென் இதோட alkaline metal விட ஃபார் பெர்லியத்தையும் லித்தியம் கம்பேர் பண்ணுறப்ப this is less ionic compound. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். Mg is less ionic than sodium, calcium less than potassium, ஓகே, strontium less than rubidium. ஸோ அதுமாரி அதான் அங்கே மீனிங் சொல்லியிருப்பாங்க. Do you understand? லிசன் பண்ணுங்கள். டைபாசிட்டிவ் ஆக்சைடு ஸ்டேட், டைபாசிட்டிவ்னா +2, டைபாசிட்டிவ் ஆக்சைடு ஸ்டேட் is called second, predominantly second group, valency 2 group elements, second group elements. Alkaline earth metals form the predominantly ionic compound தான் ஃபார்ம் பண்ணக்கூடியது. அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னா ஒரு மெட்டல் ப்ளஸ் சேர்ந்துச்சுன்னா அது அயானிக் காம்பவுண்டு. ஸோ அயானிக் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் பட் என்ன லெஸ் அயானிக் தான். எதை விட கம்பேர் பண்ணுறப்ப இது however they are less ionic than alkaline metals, corresponding alkali metal, corresponding compounds of alkali metal காம்பவுண்டோட காம்பவுண்ட் தான் சொல்கிறோம். அந்த எலிமெண்ட்டோட கிடையாது. ஒரு காம்பவுண்ட் வந்து அயானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறப்ப எது மோர் அயானிக் காம்பவுண்ட்னா NaCl ஆர் MgCl2, which is more ionic. This is more ionic. That is alkaline metal compound. This is more ionic compound. This is alkaline earth metal compound. Compound அப்படி ரெண்டே கம்பேர் பண்ணுறப்ப ஸோ இது alkaline metal compound தான் more ionic. ஆனால் alkaline earth metal compound is less ionic, corresponding to என்னது alkaline metal compounds விட. ஓகே, due to increase the nucleus charge. உனக்கு தெரியும் லெஃப்ட் ரைட் போகிறப்ப இப்படி தானே போகிறப்ப நியூக்ளியஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் வந்து ஸ்மால் ஆகும். என்ன ரீசன்? ஸ்மால் சைஸாக இருக்கும் பொழுது அண்டு நியூக்ளியஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அப்போ என்ன செய்யுது? அயனிக் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டியூ டு இன்க்ரீஸ் தி நியூக்ளியஸ் சார்ஜ், இதெல்லாம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எடுத்திருப்போம். இன்க்ரீஸ் தி நியூக்ளியஸ் லெஃப்ட் ரைட்டு லித்தியம் எடுத்துனது இந்த சைடு லித்தியம், பெர்லியம். ஸோ லெஃப்ட் ரைட்டு தானே போகுது இப்படி. ஸோ அப்படி போகிறோம். இதோட இதுக்கு நியூக்ளியஸ் சார்ஜ் அதிகம், இதோட சைஸு ஸ்மாலாக இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து இது மோர் அயானிக் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம், இது லெஸ் அயானிக் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சம் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ் அல்கலைன் எர்த் மெட்டல் வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஓகே, ஜென்ரலாக இப்போ என்ன காம்பவுண்ட்ஸ் ஆக்சைடு, அதில் வந்து ஆக்சைடுங்கிற காம்பவுண்ட்ஸ் இதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். அதாவது அல்கலைன் எர்த் மெட்டலோட ஆக்சைட்ஸ் அதான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சம் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல் வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஓகே, ஜென்ரலாக அயானிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறத சொன்னேன். ஏன் அயானிக், ஏன் லெஸ் அயானிக் கேட்டால் ஒய் லெஸ் அயானிக் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல் காம்பவுண்ட்ஸ் தென் alkaline metal compounds அப்படின்னு கேட்டால் டியூ டு alkaline earth metal having small size and high nucleus charge. ஸோ இதனால தான் less ionic compound alkaline earth metals compared to alkaline metal compounds. Okay, first one oxide. The oxide means that alkaline earth metal உடைய oxides. alkaline earth metals என்ன செய்யுது? என்னென்ன alkaline earth metalsனா பெர்லியம் அதோட ஆக்சைடு, பெர்லியம் ஆக்சைடு. ஓகே, பெர்லியம் ஆக்சைடு அதான் அடுத்த பெர்லியம் மெக்னீசியம் ஆக்சைடு. திஸ் இஸ் ஆக்சைடு காம்பவுண்ட்ஸ். ஓகே, அல்கலைன் எர்த் மெட்டலோட ஆக்சைடு. ஸோ இப்போ இந்த அல்கலைன் எர்த் மெட்டல் வந்து ரெண்டு விதமான ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். ஒன்று வந்து மோனோ ஆக்சைடு, தென் இது ஃபெராக்சைடு. அல்கலைன் மெட்டல் பார்த்தீங்கன்னா அல்கலைன் எர்த் மெட்டல் ஃபார்ம் ஃபெராக்சைடு அண்டு மோனோஆக்சைடு. அல்கலைன் மெட்டல் நம்ம இதே லெசனில் பார்த்துருவோம், ப்ரீவியஸில் பார்த்துங்க. அல்கலைன் மெட்டல்ஸுங்கிற சோடியம் என்ன செய்யும்? லித்தியம் மட்டும் என்ன செய்யும்? நார்மல் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். சோடியம் நார்மல் ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணும், ஃபெராக்சைடும் ஃபார்ம் பண்ணும். அப்புறம் பொட்டாசியம், ருபிடியம், சிசி என்ன செய்யும்? நார்மல் ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணும், ஃபெராக்சைடும் ஃபார்ம் பண்ணும், சூப்பர் ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணும். மூணுமே ஃபார்ம் பண்ணும். புரியுதுங்களா? அந்தமாரி கான்செப்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் அல்கலைன் எர்த் மெட்டல் வந்து ஒன்லி சூப்பர் ஆக்சைடும் மோனோ ஆக்சைடும் ஃபெராக்சைடும் தான் ஃபார்ம் பண்ணும். டு அண்டர்ஸ்டாண்ட்? மோனோ ஆக்சைடும் ஃபெராக்சைடு மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. கிளியராக ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள், அந்த புக்ஸையும் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே,
மோனோஆக்சைடு வந்து அப்டைன்டு பை ஹீட்டிங். மோனோஆக்சைடு எப்படி கிடைக்குது? மோனோஆக்சைடு எப்படின்னா ஒரே ஒரு ஆக்சிஜன். மோனோஆக்சைடு அப்டைன் எப்படி தயாரிக்கிறோம்? ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் ஆஃப் மெட்டல் இன் ஆக்சிஜன். ஓகே, மெட்டலையும் ஆக்சிஜனையும் ஹீட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஸோ பாருங்க, மெட்டல் என்ன மெட்டல் எடுத்துக்கணும்? ஆல்கலைன் எடுத்து மெட்டல் பி ப்ளஸ் ஆக்சிஜனை O2 எடுத்துக்கணும். ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ண என்ன கிடைக்கும்? பெர்லியம் ஓ. ஏன்னா ரெண்டோட வேலன்ஸுமே 2. இங்கே O2 போட்டால் இங்கே 2 போட்டுறக்கூடாது. ஸோ இங்கே 2 போட்டுங்க. ஸோ இங்கேயும் 2 போடுங்க. இப்படி தான் ஈக்குவேஷன் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இதோட வேலன்சி 2, இதோட வேலன்சி பெர்லியம் ஆக்சைடு இப்படி தான் ஃபார்ம் பண்ண முடியும். சோடியம் ஆக்சைடுனா Na2O போட்டிருப்போம். ஓகேயா? அது ஃபஸ்ட்டு குரூப் மெட்டல்ஸு. ஸோ பெர்லியம் ஆக்சைடு தான் ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ பெர்லியம் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்? பெர்லியம் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடு மோனோ ஆக்சைடு இஸ் அப்டைன்டு பை, தட் இஸ் மோனோனா ஒரே ஒரு ஆக்சிஜன். மோனோ ஆக்சைடுனா ஒரே ஒரு ஆக்சிஜன். ஸோ தனியாக இருந்தால் தான் ஆக்சிஜன். இது பேர் தான் ஆக்சிஜன், இது பேர் ஆக்சைடு. எப்போ ஆக்சைடு நம்ம நேம் சொல்லணும்? வாட் இஸ் இது பேர் ஆக்சிஜன். ஆனால் ஒரு மெட்டலோட கம்பைன் ஆன பிறகு என்ன செய்யணும்? ஆக்சைடு அப்படின்னு சொல்லணும். பெர்லியம் ஆக்சைடுன்னு சொல்லணும். பெர்லியம் ஆக்சைடு இஸ் அப்டைன்டு பை பெர்லியம் இஸ் ஹீட்டிங் வித் ஆக்சிஜன். பெர்லியம் இஸ் ஹீட்டிங் வித் ஆக்சிஜன். ஹீட்டிங் சிம்பிள் போட்டுங்க. இதேமாதிரி நாட் ஓன்லி பெர்லியம், அதேமாதிரி மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியத்தை யூஸ் பண்ணலாம். மோனோ ஆக்சைடு, மோனோனா ஒரே ஒரு ஆக்சிஜன் இருந்தால் மோனோ ஆக்சைடு. இப்போ 2 இருந்தால் ஃபெராக்சைடுன்னு சொல்லலாம். 2 இருந்தால் ஃபெராக்சைடுன்னு சொல்லலாம். டு அண்டர்ஸ்டாண்ட்? இது இந்த பாயிண்ட் மீனிங் புரிஞ்சுதா? ஸோ பெர்லியம் ஆக்சைடு அண்ட் MgO ஆக்சைடு வந்து இன்சால்வபிள் வாட்டர், ஆல்மோஸ்ட் இன்சால்வபிள், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சால்வபிள் வாட்டர். அண்ட் அதர் ஹேண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ், பெர்லியம் ஆக்சைடில் MgO இல்லாத இந்த இனமே என்ன செய்யும்? அண்ட் அதர் ஹேண்ட் ஆக்சைடு ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் தி ஹைட்ராக்சைடு. ஓகே, என்ன செய்யும்னா பெர்லியம் ஆக்சைடை தவிர பெர்லியம் ஆக்சைடும் MgO இது என்ன ஆல்மோஸ்ட் இன்சால்வ் வாட்டரில் கரையாது. மற்ற இருக்கு இல்லையா, கால்சியம் ஆக்சைடு என்ன செய்யணும்? வாட்டரில் என்ன செஞ்சிடும்? கம்பைன் ஆகிட்டு ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். CaOH2 ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். CaOH2 ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இது ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடியது. ஏரோ மார்க் இது ரியாக்டன்ஸு, இது ப்ராடக்ட்டு. ஓகே, இது ரெண்டும் என்னது? வாட்டரில் இன்சால்வ், ஆல்மோஸ்ட் இன்சால்வ். இதுமாரி ஹைட்ராக்சைடை ஃபார்ம் பண்ணாது. ஸோ அதர் ஆக்சைட்ஸ், அந்த அதர் ஹேண்ட் அதர் ஹைட்ராக்சைடுனா இது மெர்லியம் ஆக்சைடு இல்லாத, மெக்னீசியம் ஆக்சைடு இல்லாத மற்ற கால்சியம், ஸ்ட்ரான்சியம் ஆக்சைடு, பேரி ஆக்சைடு என்ன செய்யும்? ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்லா பார்த்துங்க. அதர் ஆக்சைடு ஆக்சைடு ஆஃப் அதர் எலிமெண்ட் ஃபார்ம் தி ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சைடு நத்திங் பட் CaOH2 ஃபார்ம் பண்ணும். அதுக்கடுத்து என்னது? ஸ்ட்ரான்சியம் SrOH2 ஃபார்ம் பண்ணும். அடுத்து என்னது? பேரியம் OH2 ஃபார்ம் ஆகும். யார் ஃபார்ம் பண்ணுறான்? இது வந்து கால்சியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வித் வாட்டர் கூட சேர்றப்ப இது அதேமாரி SrO ஸ்ட்ரான்சியம் ஆக்சைடு வித் வாட்டர் கூட. இது பேரியம் ஆக்சைடு. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் ஃபஸ்ட்டு 2 ஆக்சைடு மட்டும் இருக்குது பாருங்கள். பெர்லியம் ஆக்சைடு, Mg ஆக்சைடு வாட்டரில் கரையாது, வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாது. மற்ற அதர் எலிமெண்ட்ஸோட ஆக்சைடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன செய்யும்? ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லாம் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈக்குவேஷன் எழுதி பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். பெர்லியம் ஆக்சைடு MgOவும் என்ன செய்யாது? வாட்டரில் இன்சால்வபிளாக இருக்கும். மற்ற அதுக்கு அடுத்தக்கூடிய CaO என்ன செய்யும்? வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும்? CaOH2 ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி தான் சிமிலர்லி என்னது? SrO அண்டு BaO சிமிலர்லி இதேமாதிரி என்ன செய்யும்? ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ரெஸ்பெக்டிவ் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஹைட்ராக்சைடுனா OH, இதோட வேலன்சி 2ங்கிறதுல 2 போட்டிருக்கோம். ஓகே, இந்த பெர்லியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடும். பெர்லியம் ஆக்சைடு பார்த்திங்கன்னா அம்போட்ரிக்னா ஆசிடாக பிகவ் பண்ணும், பேஸாகவும் பிகவ் பண்ணும். ஆனால் அடுத்து MgO இருக்கு பாருங்கள், அது வந்து வீக்லி பேசிக். ஸோ மற்ற ரிமைனிங் ஆக்சைடு எல்லாமே ஸ்ட்ராங்லி பேசிக். 3 ஆக்சைடு இப்போ எப்படி ஆக்சைடு எல்லாமே மோனோ ஆக்சைடை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். பெர்லியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, அடுத்து ஸ்ட்ரான்சியம் ஆக்சைடு, லாஸ்ட் ஒன் வந்து பேரியம் ஆக்சைடு. இது மட்டும் அம்போட்ரிக். இது கொஞ்சம் வீக்லி பேசிக். ஆக்சைடை மட்டும் சொல்கிறேன், நாட் மெட்டலை சொல்லலை. நான் சொல்கிறேன் Mgயை சொல்லலை, Mgயோட ஆக்சைடை சொல்லிகிட்டு இருக்கேன். Mg மெக்னீசியம் ஆக்சைடு இஸ் வீக்லி பேசிக். ஸோ இது 4மே ஸ்ட்ராங்லி பேசிக்கு. எப்போ வந்து மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்ந்தாவே பேசிக் நேச்சர்னே ஆச்சு. நீட் கொஸ்டின் எல்லாம் வச்சுங்க. மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்தால் அது பேசிக். அதே நான் மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்தால் அது அசிட்டிக்னு சொல்லுவோம். அதே மெட்டல் ஆயில் கூட ஆக்சிஜன் சேர்ந்தால் அது பேர் என்ன சொல்லுவோம்னா அம்போட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு இது வந்து மெட்டலாய்ட்ஸில் கவர் பண்ணுறோம். ஸோ இதால் அம்போட்ரிக் நேச்சர். ஸோ இதெல்லாம் பேசிக் நேச்சர், ஸ்ட்ராங்லி பேசிக். இது வீக்லி பேசிக். ஸோ லாஸ்ட் ஒன்று தான் ஸ்ட்ராங்லி பேசிக் ஆக்சைடு. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்சைடு இஸ் பேசிக் நேச்சர்னு கேட்டாங்கன்னா பேரியம் ஆக்சைடு. பேரியம் ஆக்சைடு இஸ் ஏ ஸ்ட்ராங்லி பேசிக், தட் இஸ் பேசிக் நேச்சர். அப்படி நேர் வந்து பேசிக்னா காரத்தை சொல்லக்கூடியது. ஓகே, அது மெட்டலு
ப்ளஸ் என்னது ஆக்சிஜன் கம்பைன் ஆகணும். ஸோ விச் இஸ் இது என்னது Na2O இது அசிட்டிக் ஆர் பேசிக், தட் இஸ் பேசிக் நேச்சர். ஏன்னா ஸ்ட்ராங் மெட்டல், ஹைலி மெட்டல் கேரக்டர். ஸோ வாட் இஸ் CO2 this is என்னது it is a acidic metals, acidic character because of carbon is non metal. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் இதில் எது எந்த ஆக்சைடு சாம் போட்டிருக்கு, யார் பேஸ் வீக்லி பேஸுக்கு எது ஸ்ட்ராங் பேஸ்னு கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே, யார் வாட்டர் இன்சால்பிள், இவங்க 2 பேர் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுவாங்க. அதர் ஆக்சைடு டிசால்வ் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ். கால்சியம் கிவ்ஸ் CaOH2, கால்சியம் ஆக்சைடு கிவ்ஸ் வித் வாட்டர் கூட. ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. இந்த இடத்துல ஈக்குவேஷன் எழுதி காமிங்க. இதில் நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் கிளியராக வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஈக்குவேஷன் எழுதுவாங்க. சும்மா அப்படி மெமரி பண்ணிட்டு எழுதுறவங்க அப்படியே சும்மா மனப்பாடம் பண்ணி தான் எழுதுவாங்க. ஓகே, பெர்லியம் ஆக்சைடு இஸ் கோலண்ட், ஸோ நான் மெட்டல் டியூ டு ஸ்மால் சைஸ் B2+ ions. அதர் ஆக்சைடு அயானிக் நேச்சர்ஸ், மற்ற எல்லாமே அயானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ பெர்லியம் ஆக்சைடு இஸ் MgO, CaO, SrO, பெர்லியம் ஆக்சைடு. this only is covalent because of small size of the, இது ஸ்மால் சைஸாக இருக்குது, இதெல்லாம் லார்ஜ் சைஸ் ஆஃப் தி ஆட்டமாக இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அயானிக் நேச்சர், இது மட்டும் கோலண்ட் நேச்சர்ஸ். கோலண்ட் பாண்ட் இருக்கும் இதில், இது கடையில் வெட்டின் டேக் ஆக்சிஜன் ரெண்டு பேர் தான் கோலண்ட் நேச்சராக இருக்கும். மற்றெல்லாம் என்னது அயானிக் நேச்சர்ஸ். 1 மார்க் கொஸ்டினில் போய் பார்த்துங்க. எந்த ஆக்சைடு மட்டும் ஃபஸ்ட்டு மட்டும் கோலண்ட்னா என்னது ஸ்மால் சைஸாக இருக்கிறதால, மற்றெல்லாம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அயானிக் கேரக்டராக மாறுது. அயானிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டல் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அயானிக், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அல்கலைன் மெட்டல், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அயானிக் லெஸ் அயானிக்னு சொன்னோம்ல. ஏன்னா இது வந்து என்னது மெட்டாலிக் கேரக்டர் கம்மியாக இருக்கும் இதை விட, அல்கலைன் மெட்டலை விட. ஸோ அதனால் மெட்டல் கேரக்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மோர் அயானிக்கு. ஸோ மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸஸ் டாப் டு பாட்டம். ஃபஸ்ட்டு மட்டும் தான் கோலண்ட், ஃபஸ்ட்டு ஆக்சைடு மட்டும் தான் கோலண்ட், மற்ற 2 ஆக்சைடும் அயானிக் நேச்சர்ஸு. ஓகே, அட ஃபெராக்சைடு பாருங்கள். ஃபெராக்சைடு எக்ஸப்ட் பெர்லியம், பெர்லியத்தை தவிர மற்ற ஆர் ரிமைனிங் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் தி ஃபெராக்சைடு. ஸோ metal oxide, it is prepared by heating of monoxide with oxygen at high temperature. Okay, listen பண்ணுங்க. other metal CaO plus oxygen, okay, heating at high temperature CaO2 form ஆகும். Do you understand? இந்த O2 அப்படிங்கிறதா ஃபெராக்சைடுன்னு சொல்லக்கூடியது. அப்படியே ஓனு இது என்னது மோனோ ஆக்சைடு. ஓகே, இது வந்து O2 ஃபார்ம் ஆனால் பெராக்சைடு. ஓன் இருந்தால் மோனாக்சைடு, 2ஆக இருந்தால் அது பேர் ஃபெராக்சைடு. ஸோ அது என்ன பெர்லியம் மட்டும் என்ன செய்யாது, இதுமாரி இது ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, இட் இஸ் எக்ஸப்ட் பெர்லியத்தை தவிர மற்ற எல்லா அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யும், ஃபெராக்சைடு ஃபார்ம் பண்ணும். எப்படின்னா அதோடைய மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கணும், மெட்டல் மோனாக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் எடுத்து ஹீட் பண்ணினா நமக்கு BaO2 கிடச்சிரும். ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்கிறதுல இங்கே 2 போட்டு இங்கே 2 போட்டிங்கன்னா ஆக்சிஜன் 4 ஆயிரும். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஃபெராக்சைடுக்கும் வாட் இஸ் ஃபெராக்சைடு, O2 இருந்தால் ஃபெராக்சைடு, O இருந்தால் மோனாக்சைடு. ஸோ இதில் யாரும் ஃபெராக்சைடு ஃபார்ம் பண்ண மாட்டா, பெர்லியம் மட்டும் ஃபெராக்சைடு, பெர்லியம் டசன்ட் ஃபார்ம் ஃபெராக்சைடு, பட் அதர் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் தி ஃபெராக்சைடு. ஹவுலி ப்ரிப்பேர் ஃபெராக்சைடு, ஸோ மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கணும், மெட்டல் மோனாக்சைடு ஹீட்டிங் வித் ஆக்சிஜன் அட் ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும், தட் இஸ் ஃபெராக்சைடு. ஓகே, இது ஃபெராக்சைடு, இது இஸ் மோனாக்சைடு, இது என்னது ஃபெராக்சைடு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். O இருந்தால் மோனாக்சைடு, 2 இருந்தால் ஃபெராக்சைடு. இது கூட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆக்சிஜன் சேர்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன முடிச்சிட்டோம், ஆக்சைட்ஸ் முடிச்சிட்டோம். தட் இஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது அல்கலைன் எர்த் மெட்டலுடைய ஒன் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம். இதோட அல்கலைன் மெட்டலுடைய காம்பவுண்ட்ஸு, இதில் எது அசிட்டிக்கு, எது பேசிக்கு, எது அயானிக்கு, எது கோவலனுங்கிறத 1 மார்க் நீட்டாக தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து எது ஃபெராக்சைடு, எது மோனாக்சைடு, ஹவ் யூ ப்ரிப்பேர் பெராக்சைடு, எதுலேருந்து பெராக்சைடு ப்ரிப்பேர் பண்ண முடியும், எதுலேருந்து பெராக்சைடு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ எப்படி மோனாக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதெல்லாம் கிளியராக ஒவ்வொன்றுக்கு கொஸ்டின்ஸ் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ராக்சைடு என்னமோ. வாட் இஸ் ஹைட்ராக்சைடு? ஹைட்ராக்சைடு அப்படின்னா OH twice ஹைட்ராக்சைடு. ஸோ இதுதான் தட் இஸ் ஹைட்ராக்சைடு. ஒரு மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கணும். ஓகே, ஆல் த ஆக்சைடு எக்ஸப்ட் பெர்லியம் ஆக்சைடை தவிர மற்ற எல்லாமே என்னது பேசிக் நேச்சர். ஆல்ரெடி தெரியும் தானே, இங்கேயே சொல்லியிருப்போம் பாருங்கள், இதே சொல்லியிருப்போம். ஆல் த ஆக்சைட்ஸ் ஆர் என்னது பேசிக் நேச்சர். ஓகே, வீக்லி பேசிக்காக இருந்தால் ஸ்ட்ராங்லி பேசிக்காக இருக்கும். ஆனால் இது மட்டும் BO மட்டும் என்னது அம்போட்ரிக் நேச்சர் சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் ஆல் த ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் நேச்சர் எக்ஸப்ட் BO.
ஸோ அதில் வித் வாட்டர் கூட சேர்த்தோம்னா என்ன செய்யும், ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். வித் வாட்டர் யாரை வாட்டர் கூட சேர்க்கணும், ஹைட்ராக்சைடோட. ஆல் த ஆக்சைடு நத்திங் பட்டு ஸோ இந்த பாருங்க இருக்காங்க, இந்த ஆக்சைட்ஸ் வந்து என்ன செய்யணும், வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும். வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும், ஹைட்ராக்சைட்ஸ் ஸ்பேரிங்லி சால்யுபிள். ஓகே, வாட்டரில் பகுதியில் கரையக்கூடிய ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேயா, ஏன் அப்படின்னா இது எல்லா மெட்டல் வேலன்ஸுமே 2 தானே, அதனால் என்ன செய்யும், மெக்னீசியம் ஆக்சைடு எடுத்துக்கணும், ஓ எடுத்துகிட்டு. இதெல்லாம் பேசிக்காக அசிடிக் பேசிக் நேச்சர். வாட்டர்னா H2O கீவ்ஸ் போடுங்க, ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட்டாக எழுதுங்க. ஸோ MgOH ட்வைஸ், MgOH இஸ் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம். கால்சியம்னா CaOH2O, இது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஆக்சைடு அவங்க ஜென்ரலாக எம் கொடுத்துருக்கேன். எம்னா மெட்டல், இங்கே எம் மீன்ஸ் இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம் மீன்ஸ் சைட் எம் இஸ் ஈக்குவல் டு Mg ஆர் CaSr ஆர் பேரியம், எக்ஸப்ட் பெர்லியத்தை தவிர மற்ற ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் ஹைட்ராக்சைடு. இது பேர் தான் ஹைட்ராக்சைடு, மெட்டல் ஹைட்ராக்சைடு. காம்பனாக மெட்டல் எடுத்துருக்காங்க, தட் இஸ் மெட்டல் ஆக்சைடு. ஓகே, வாட்டர்னா H2O ஃபார்ம் ஆகுது. த சாலிபிலிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி அண்ட் பேசிக் கேரக்டர் ஆஃப் தி ஹைட்ராக்சைடு இன்க்ரீஸ் டவுன் தி குரூப். என்னென்னு சொல்லியிருக்காங்க, சாலிபிலிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி, பேசிக் கேரக்டர் ஆஃப் தி ஹைட்ராக்சைடு இன்க்ரீஸ் டவுன் தி குரூப்ஸ். அது என்ன மீனிங்னா, பெர்லியம் ஹைட்ராக்சைடு இல்லை, இதெல்லாம் 1 மார்க் ரொம்ப நீட்டுக்கே ரொம்ப முக்கியம். MgOH ட்வைஸு, அடுத்தது கால்சியம் OH ட்வைஸு, அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரான்சியம் OH ட்வைஸ். இந்த காம்பவுண்ட் எல்லாமே ஹைட்ராக்சைடு காம்பவுண்ட். லாஸ்ட்டு பேரியம் ஹைட்ராக்சைடு. இந்த காம்பவுண்டுடைய ஸ்டெபிலிட்டி அண்டு என்ன சொல்லியிருக்காங்க, 3 சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சாலிபிலிட்டி, இன்னொன்று தெர்மல் ஸ்டெபிலிட்டி, பேசிக் கேரக்டர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். 3 பேர் யாரும் சொல்லியிருக்காங்க, solubility which is more solubility, this is more solubility, இந்த compound is more solubility, not barium hydroxide is more solubility compared to others. Solubility increases, இதை விட இது அதிகமாக soluble ஆகும். இந்த compounds, இந்த compound விட இந்த compound அதிகமாக soluble ஆகும், இது அதிகமாக soluble ஆகும், இது அதிகமாக soluble ஆகும். இது solubility increases. இந்த hydroxide compound வந்து இந்த hydroxide of the hydroxide increase it down the group மேலே இது increase ஆகும். Thermal stability இதுக்கு அதிகமாக இருக்கும். Thermal stability is also increases. Which are the having more thermal stability? This is also thermal stability. Yeah, thermal stability அப்படின்னா bond dissociation enthalpy சொல்லுவாங்க. Bond dissociation enthalpy ஒரு bond பிரேக் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ஓகே directly process. Bond dissociation enthalpy அதிகமாக இருக்கும். Okay, thermal stability. Next last one என்ன சொல்லிருக்காங்க, basic character which is more basic. Okay, which is more basic, இதான் more basic. ஏன்னா இதான் metal plus hydroxide-நாவே அதுதான் இது metallic character increase ஆகும். ஸோ that is more basic character. Basic character increase ஆகுது, thermal stability increase ஆகுது, solubility increase ஆகுது. இந்த காம்பவுண்ட் இந்த வரிசையாக பார்க்கணும். இதுக்கு மட்டும் ஹைட்ராக்சைடு மட்டும் தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை விட இதுக்கு அது ஒன் பை ஒன்னாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். இன்க்ரீசஸ் ஹைட்ராக்சைடு டவுன் த குரூப்ஸ், அதான் மீனிங். 3 என்ன பண்ணுங்க, சாலிபிலிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி அண்ட் பேசிக் நேச்சர் ஆஃப் தி ஹைட்ராக்சைடு. Basic character of the hydroxide increases down the group அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கேன். ஓகே, basic character of the hydroxide decreases down the groups. ஸோ 3 இன்க்ரீஸ் ஆகுது. alkaline earth metal hydroxide less basic. எதை விட கம்பேர் பண்ணுறப்ப alkaline metal hydroxide விட. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா இது alkaline metal hydroxide. ஸோ alkaline earth metal hydroxide MgOH twice. சார் இங்கே ஏன் சார் 2 போடுறீங்க, ஏன் சார் 1 போட்டுவிட்டு OHோட விட்டுட்டீங்க அப்படின்னா, இது அல்கலைன் மெட்டல், இது அல்கலைன் எர்த் மெட்டல் ஹைட்ராக்சைடு விச் இஸ் மோர் பேசிக். இதெல்லாம் மோர் பேசிக், ஏன்னா இதுதான் மெட்டாலிக் கேரக்டர், இதுதான் அதிகமாக இருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க. ஹவெவர் லெஸ் பேசிக் லெஸ் ஸ்டேபிள், இதுதான் லெஸ் ஸ்டேபிள் தென் இதை விட. However, less basic, less stable than alkaline metal hydroxide. Alkaline metal hydroxide nothing but NaOH, LiOH. இதை விட இது வந்து less basic-ஆக இருக்கும். யார், alkaline earth metal hydroxide, alkaline earth metals second group hydroxide, less basic, less stability, less என்ன சொல்லுங்க, less stable, less basic then alkaline metal hydroxide. கொஸ்டின் கேட்கலாம், which of the following is more stable? 2 ஆப்ஷன் கொடுக்கணுமா, NaOH, MgOH, which is more stable, MgOH twice, which is more stable, this is more stable, which is more basic character, this is more basic character. ஸோ அப்போ இவங்க கம்பேர் பண்ணுறப்ப டிகிரி சைட் தான் இருப்பாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லிசன் பண்ணிங்க.
அடுத்து பெர்லியம் ஹைட்ராக்சைடு பாருங்க. பெர்லியம் ஹைட்ராக்சைடு அம்போட்ரிக் நேச்சர் தெரியும் இல்லையா? ஸோ அம்போட்ரிக் நேச்சர்னா என்னது? ஒய் அம்போட்ரிக், இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறான். ஒய் பெர்லியம் ஹைட்ராக்சைடு அம்போட்ரிக் நேச்சர். ஒய் அம்போட்ரிக் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? அது ஆசிடாக பிகவ் பண்ணும், பேஸாகவும் பிகவ் பண்ணு சொல்லியிருக்கோம் இல்லையா? இட் இஸ் ஆசிடாக பிகவ் பண்ணும், பேஸாகவும் பிகவ் பண்ணும். அதான் அம்போட்ரிக் நேச்சர்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் பெர்லியம் ஹைட்ராக்சைடு. பெர்லியம் ஹைட்ராக்சைடு வந்து NaOH ரியாக்ட் பண்ணுது. NaOH வாட் இஸ் NaOH? ஆசிட் ஆர் பேஸ்? அப்போ பேஸ். NaOH OH இருந்தால் பேஸு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆசிடாக பிகவ் பண்ணும். ஸோ ஆசிடாக பிகவ் பண்ண என்ன ஆகும்? H2O ஃபார்ம், இந்த இங்கே இருக்கக்கூடிய H2O ஃபார்ம் ஆகும். Na2BO2ங்கிற சால்ட் ஃபார்ம் பண்ணுது. Na2BO2ங்கிற சால்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அடுத்து பெர்லியம் ஹைட்ராக்சைடு ஈஸியை இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? இங்கே எது பேஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ பிஎம் கூட சால்ட் அண்டு வாட்டர் ஃபார்ம் ஆகுது. Be2 BeCl2 ஃபார்ம் பண்ணுது. ஸோ 2 ரியாக்ஷன் எழுதி காமிக்கணும். ஓகே, லிசன் பண்ணுங்கள். இந்த NaOH ரியாக்ட் பண்ணுறப்ப ஆசிடாக பிகவ் பண்ணும். HCl ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப இது பேஸாக பிகவ் பண்ணுது. ஸோ 2 நேச்சருமே ஆக்ட் பண்ணது அம்போட்ரிக் நேச்சர்னு சொல்லணும். 2 ஈக்குவேஷன் எழுதி காமிக்கணும். ஸோ பெர்லியம் இஸ் அம்போட்ரிக் நேச்சர். ஒய் அப்படின்னா இட் ரியாக்ட் வித் ஆசிட் அண்ட் போத் ஆசிட் அண்ட் பேஸ் 2 கூட ரியாக்ட் பண்ணும். ஆசிட் மீன்ஸ் ஆசிட் அண்ட் அல்கலினா பேஸ் 2 கூட ரியாக்ட் பண்ணுவேன். அல்கலி கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆசிடாக பிகவ் பண்ணும். பெர்லியம் ஹைட்ராக்சைடு ஆக்ட் as ஆசிட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ் கூட. பெர்லியம் ஹைட்ராக்சைடு ஆக்ட் as and பேஸ் அல்கலைன் வித் ரியாக்ட் வித் ஆசிட் கூட. ஸோ 2 கூடயும் ரியாக்ட் பண்ண 2 மாரி பிஹேவ் பண்ணுறதால ஸோ இதுமாரி ஈக்குவேஷன் எழுதி காமிக்கணும். ஒய் அம்போட்ரிக் நேச்சர்னா பெர்லியம் ஹைட்ராக்சைடு அம்போட்ரிக் நேச்சர், இந்த ஈக்குவேஷன் மஸ்ட் எழுதி காமிக்கணும். இங்கே கூட எக்ஸ்பிளன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். இங்கே என்ன ஆக்ட் பண்ணுது? இது பேஸ். அப்போ இது என்னது? ஆசிட். HClங்கிற ஆசிட். அப்போ இது என்னது? பேஸ். ஸோ சால்ட் அண்ட் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது முக்கியமான கொஷின்ஸ். இது புக் பேக் கொஷின் கூட கேட்பாங்க. இம்பார்ட்டண்டாக இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாலிட்ஸ். ஹாலிட்ஸ் அப்படின்னா ஹாலஜன் கூட சேரணும். ஹாலஜன்ஸ் மீன் தட்டு என்னது? F2 Cl2 Br2 I2. ஸோ இதெல்லாம் என்னது? ஹாலஜன்ஸ். இதில் ஹாலஜன் கூட சார் ரியாக்ட் பண்ணும். வேறு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அல்கலைன் எர்த் மெட்டல் ஃபார்ம் தி ஹாலைட்ஸ். என்ன ஜெனரல் ஃபார்முலா ஃபார்ம் பண்ண முடியும்? என்னது? MX2 தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இதோட வேலன்ஸ் 2 தானே. ஓகே, ஃபார்முலா MX2. தே கேன் பி ப்ரிப்பேர்ட் பை ஹீட்டிங் மெட்டல் வித் ஹாலஜன்ஸ். மெட்டலையும் என்ன செய்யணும்? ஹாலஜனையும் ஹீட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்? மெட்டல் ஹாலைட்ஸ் கிடைக்கும். மெட்டல்ஸ் மீன்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? பெர்லியம் எடுத்துக்கலாமா? பெர்லியம் ரியாக்ட் வித் குளோரின் அண்ட் என்ன செய்யணும்? ஹீட் பண்ண என்ன ஃபார்ம் ஆகும்? பெர்லியம் குளோரைடு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுமாரி குளோரைட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதான் இங்கே ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் தே கேன் ப்ரிப்பேர்ட் பை ஹீட்டிங் மெட்டல் வித் ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ்னா X2 எடுத்துக்கணும். ஓகே, மெட்டலுங்கிறது மோனோ அட்டாமிக், அதாவது அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எடுத்துக்கணும். பெர்லியம் ஹாலைட்ஸ் ஒன்லி கோலன் நேச்சர். பெர்லியம் ஹாலைட்ஸ் ஒய் கோலன் நேச்சர்? டியூ டு ஸ்மால் சைஸ். கோலன் நேச்சர் சொல்லப்போ சைஸ் ஸ்மால்னும். அயானிக் கோலன் எக்ஸ்பிளைன் பண்ண வந்துட்டான்னு உடனே சைஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. யார் அயானிக்னா யாரோட சைஸ் அட்டாமிக் சைஸ் லார்ஜராக இருந்துச்சுன்னா அது அயானிக் காம்பவுண்டாக இருக்கும். ஸ்மால் சைஸாக இருந்தால் கோலன் நேச்சர் இருக்கும். பெர்லியம் குளோரைடு. லாஸ்ட்டில் பேரியம் குளோரைடு. திஸ் இஸ் அயானிக் காம்பவுண்டு. இது வந்து என்னது? கோலன் நேச்சர்ஸ். கோலன் காம்பவுண்ட்ஸ். ஏன்னா இதோட இது சைஸ் வந்து ஸ்மால் சைஸ், இது லார்ஜ் சைஸு. ஸோ பெர்லியம் ஹாலைட்ஸ் மட்டும், ஹாலைட்ஸ்னால் நாட் ஓன்லி Cl F2 எது வேணாலும் இருக்கலாம், கோலன் நேச்சர். ஓகே, பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆர் ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சர். என்ன ரீசனு? ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ரீசன் வந்து ஸ்மால் சைஸ், அதனால தான் கோலன் நேச்சர்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் பெர்லியம். அடுத்து பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆர் ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சர். ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சர்னால் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஓகே, வாட்டரை வந்து உறிஞ்ச பவர் இருக்கும், அதுக்கு பெர்லியம் ஹாலைட்ஸு. ஃபியூம்ஸ்னால் என்னது? பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆர் ஃபியூம் இன் மாய்ஸ்ட் ஏர். மாய்ஸ்ட் ஏர் பட்டுச்சுன்னா என்ன செய்யும்? புகைய ஆரம்பிச்சிடும். இதில் பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆர் ஃபியூம் இன் மாய்ஸ்ட் ஏர். ஈரப்பதத்தோட ஏர் பட்டுச்சுன்னா அந்த பெர்லியம் ஹாலைட் என்ன செஞ்சிடும்? புகைய ஆரம்பிச்சிடும். ஓகே, அண்ட் பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆர் சாலுபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்னா ஈதரு, ஆல்கஹால், இதில் வந்து கரெக்டாக நல்லா கரைஞ்சிரும். ஓகே, பெர்லியம் ஹாலைட்ஸ் ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சர், ஃபியூம்ஸ் இன் மாய்ஸ்ட் ஏரில். பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆர் சாலுபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் கரையக்கூடியது. ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் சச்சஸ் ஈதரு, ஆல்கஹால், பென்சின்ஸ்லாம். ஓகே, அடுத்து பெர்லியம் குளோரைடு மட்டும் சொல்கிறோம். பர்டிகுலராக பெர்லியம் குளோரைடை மட்டும் சொல்கிறாங்க. பெர்லியம் குளோரைட்னா BeCl2. பெர்லியம் குளோரைட் ஆஸ் ஏ செயின் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் சாலிட் ஸ்டேட். செயின் அப்படின்னா பெர்லியம் Cl அப்படின்னா ஸ்ட்ரெயின் நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கும்.
லீனியராக போயிட்டு இருக்கக்கூடிய அதான் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரக்சர். இப்போ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்னது ஹேஸ் ஏ ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரக்சர் இருக்கும், செயின் ஸ்ட்ரக்சர், பெர்லியம் குளோரைடு. ஓகே, அதே வேப்பர் பேஸில் இருக்கும்பொழுது அதே பெர்லியம் குளோரைடு வந்து என்னது ஆவியான நிலையில் இருக்கும்போது என்ன இருக்கும்னா ட்ரெண்ட் டு ஃபார்ம் குளோரோ பிரிட்ஜ் டைமர் ஃபார்ம் ஆகும். குளோரோ பிரிட்ஜ் சீலுக்கு கொடுத்து டயக்ராம் காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஓகே, இது என்னது இதுதான் குளோரோ, இந்த மாரி தான் ஃபார்ம் ஆகும். இப்போ இது வேப்பர் ஃபேஸில் இருக்கும்போது. இது எப்போ ஃபார்ம் ஆகும்? லீனியராக இருக்கும்பொழுது. இப்போ சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும்பொழுது சாலிட் பெர்லியம் கூட ஹேஸ் ஏ ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரக்சர் இன் த சாலிட் ஸ்டேட். ஸோ 5.9 செக்டர் ஏ லிசன் பண்ணுங்க. இது எப்போ இருக்கும்? சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும்போது. பெர்லியம் குளோரைடு ஹேஸ் ஏ ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னது சாலிட் ஸ்டேட் இருக்கும்போது இந்தமாரி இப்படி டயக்ராம் ட்ரா பண்ணும். அதே பெர்லியம் குளோரைடு வந்து வேப்பர் ஃபேஸில் இருக்கும்பொழுது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் மாரி இருக்கும், இங்கே மாதிரி இருக்கும். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் which dissociate into linear monomer at high temperature of water. ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள். பெர்லியம் குளோரைடு வந்து குளோரோ பிரிட்ஜ்டு டைமர். ஸோ விச் டிசோசியேட் இது வந்து எப்போ டிசோசியேட் ஆகும்? இப்போ வந்து டிசோசியேட் ஆகும் ஹை டெம்பரேச்சரில் இந்தமாரி ஃபார்ம் ஆயிரும். விச் டிசோசியேட்டன்ட்டு இந்தமாரி சிங்கிள் மோனோமராக ஃபார்ம் ஆயிரும் அட் ஹை டெம்பரேச்சரில். எப்போனா 1200 கெல்வின் மேலே ஹீட் பண்ணால் செக்ஷன் பி ஆகும். பெர்லியம் குளோரைடு வந்து இந்தமாரி இது லீனியர் ஸ்ட்ரக்சர், செயின் ஸ்ட்ரக்சர். இது வந்து என்னது குளோரைடு பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர். இது வந்து சிங்கிள் மோனோமராக மாறுது எப்போ அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் 1200 கெல்வின் மேலே ஹீட் பண்ணால் இந்தமாரி ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இந்தமாரி ஸ்ட்ரக்சர் எப்போ இருக்கும் சொல்லுவாங்க? இது என்னது? இது எப்போ இருக்கும்? இன் சாலிட் ஸ்டேட். பெர்லியம் குளோரைடு வந்து இதான் பெர்லியம் குளோரைடு வந்து இன் சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும்போது இந்தமாரி ஃபார்முலா. வேப்பர் ஃபேஸில் இருக்கும்போது இந்த ஃபார்முலா. இது டிசோசியேட் இந்தமாரி ஃபார்ம் ஆகும் எப்போ அட் ஹை டெம்பரேச்சர் 1200 ஹீட் பண்ணும்போது இந்த பி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், 3 விதமான ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பெர்லியம் குளோரைடு வந்து இது ஏ டைப்பு, இது சி டைப்பு, இது பி டைப்பு. ஸோ லிசன் எகைன் நான் ரீட் பண்ணுறேன். பெர்லியம் குளோரைடு ஹேஸ் ஏ ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் சாலிட் ஸ்டேட்டு. சாலிட் ஸ்டேட் இருக்கும்போது இந்தமாரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அதே வேப்பர் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பெர்லியம் குளோரைடு டென்ஸ் டு தி எப்படி இருக்குது? பெர்லியம் குளோரைடு டென்ஸ் டு தி குளோரோ பிரிட்ஜ் அப்படின்னா பாலம் மாரி இருக்கும். குளோரோ பிரிட்ஜு டைமர் ஃபார்ம் ஆகும். டைமராக 2 சேர்ந்துருக்கும். 2 பெர்லியம் குளோரைடு சேர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே இது நிறையா பெர்லியம் குளோரைடு சேர்ந்துருக்கும். 2 பெர்லியம் குளோரைடு இதுதான் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய 2 சென்டரில் இருக்கக்கூடிய தான் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, எப்போனா வேப்பர் ஃபேஸ் ஆவியான நிலையில் இருக்கும் பொழுது. ஸோ விச் டிசோசியேட் என்ற லீனியர் மோனோமர். லீனியர்னா திஸ் இஸ் லீனியர் மோனோமர்னா ஒரே ஒரு பெர்லியம் குளோரைடு. பெர்லியம் குளோரைடுனா இங்கே ஒரு சிஎல், இங்கே ஒரு சிஎல். அதான் பெர்லியம் குளோரைடு ஃபார்முலா. திஸ் மோனோமர் எப்போ டிசோசியேட் ஆகுனா ஆர்டர் ஆஃப் 1200 கெல்வின் மேலே. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். எக்ஸப்ட் பெர்லியம் ஹாலைட்ஸு ஆல் அதர் ஹாலைட்ஸ் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் அயானிக் நேச்சர். பெர்லியம் ஹாலைடுங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? கோல்ட் நேச்சர்னு சொன்னோம் இல்லையா? ஓகே, கோல்ட் நேச்சர்னு சொல்லிட்டோம். மீது அதர் ஹாலைட்ஸ் எல்லாமே என்னது? அதர் ஹாலைட் என்னது? மெக்னீசியம் குளோரைடு MgCl2, கால்சியம் Cl2, SrCl2, இந்த Cl2 எல்லாமே என்னது? அயானிக் நேச்சரு. ஸோ அதர் ஹாலைட்ஸ் ஆஃப் அல்கலைன் என்னது? அயானிக் நேச்சரு. ஓகே, குளோரைடு அண்ட் ஃப்ளூரைடு ஆஃப் அதர் மெட்டல்ஸ் ஆர் அயானிக் சாலிட்ஸ். எல்லாமே அயானிக்னு சொல்லிட்டோம். அந்த குளோரைடு அண்ட் ஃப்ளூரைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் சாலிட் ஸ்டேட்டாக இருக்கக்கூடியது அயானிக் சாலிடாக இருக்கும். தீஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் ஃபியூஸ்ட் ஸ்டேட் இன் அக்யூஸ் சொல்யூஷன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? குளோரைடு அண்ட் ஃப்ளூரைடு. குளோரைடு அப்படின்னா MgCl2, ஃப்ளூரைடுனா MgF2, தட் இஸ் ஃப்ளூரைடுன்னு சொல்லக்கூடியது. அதேமாரி எல்லாத்துக்குமே கால்சியம் குளோரைடு அண்டு கால்சியம் ஃப்ளூரைடு. ஸோ இதுவே எக்ஸப்ட் இந்த அதை தவிர பெர்லியம் தவிர குளோரைடு அண்ட் ஃப்ளூரைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் ஆர் என்ன செய்கிறோம்? அயானிக் சாலிடாக இருக்கும், சாலிட் ஃபார்மில் இருக்கும், கண்டக்ட் பண்ணாது எலக்ட்ரிசிட்டியை. ஆனால் எப்போ குட் கண்டக்டாக இருக்கும்? தீஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். சாலிடாக இருக்கும்போது கனெக்ட் பண்ணாது. அந்த குளோரைடு ஃப்ளூரைடு மென்ஷன் அது கால்சியம் குளோரைடாக இருக்கட்டும், அது கால்சியம் ஃப்ளூரைடாக இருக்கட்டும், இந்த காம்பவுண்ட் சொல்கிறோம். தேஸ் ஆர் ஆக்சுவலி என்னது? அயானிக் சாலிடாக இருக்கும். தீஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆர் டிசால்வ் ஸ்டேட். அக்யூவஸ் சொல்யூஷனில் வாட்டரில் கரைச்ச பிறகு தான் கனெக்ட் பண்ண சொல்கிறோம். ஃபியூஸ்டு ஸ்டேட் அப்படின்னா அயானிக் ஸ்டேட்டில் வாட்டர் டிசால்வ் பண்ண பிறகு. தீஸ் ஆர் குட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணும். எப்போ? இன் ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆர் இன் அக்யூவஸ் சொல்யூஷன் இருக்கும்போது அந்த குளோரைடு ஃப்ளூரைடு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடியது, கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி.
ஸோ அதில் என்னது these are good conductor of electricity கடத்தும் திறனை பெற்றிருக்கக்கூடியது. these are good conductor of electricity இது பெர்லியம் கால்சியம் குளோரைடு இது கால்சியம் ஃப்ளூரைடு எப்போ இது கண்டக்ட் பண்ண எலக்ட்ரிசிட்டியை இன் டிசால்வ் ஸ்டேட் ஆர் ஃபியூஸ்ட் ஸ்டேட் அதான் அக்யூஸ் சொல்யூஷனில் வாட்டரை டிசால்வ் பண்ண பிறகு தான் கண்டக்ட் பண்ணும். ஸோ ஆக்சுவலி எப்படி இருக்கும்போது அயானிக் சாலிடாக இருக்கும்போது கண்டக்ட் பண்ணாது. these are ionic solid conduct the electricity in fused state or aqueous solutions. The tendency to form halides halide hydrates. Okay, last point மட்டும் இது புரிஞ்சுங்க. அந்த ஹாலைட்ஸ் இருக்குல்லையா டெண்டன்சி டு ஃபார்ம் ஹாலைடு ஹைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹாலைடு ஹைட்ரேட்னா வாட்டர் கூட சேரக்கூடிய பவர் கிராஜுவலி டிகிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஈஸியான சார் MgCl2 தான் அது ஈஸியாக சார் 8H2 தட் இஸ் ஹைட்ரேட்னு சொல்லக்கூடியது. இந்த குளோரைட் தான் சார் ஈஸியாக .H2 ஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய கால்சியம் குளோரைட் என்ன செய்யும் 6H2 தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய SrCl2 6H2 ப்ரொடியூஸ் அதுக்கப்புறம் 2H2 தான். கிராஜுவலி அந்த ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி குறைஞ்சிட்டே வருது. டெண்டன்சி டு ஃபார்ம் ஹாலைடு ஹைட்ரேட்ஸ் திஸ் இஸ் ஹாலைடு ஹைட்ரேட்னா வாட்டர் .H2 வச்சுருக்கேன். ஹாலைடு ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி வந்து டிகிரிஸ் ஆகிட்டே விட்டுருக்கும் கிராஜுவல் டிகிரிஸஸ் 8H ஃபார்ம் ஆகும் அடுத்து 6H2 ஃபார்ம் ஆகும் அடுத்து 6 அடுத்து லாஸ்ட்டு 2 ஸோ டவுன் குறைஞ்சிட்டே வரும் பாருங்க ஹைட்ரேட்டோட இது இந்த ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும் டெண்டன்சி த டெண்டன்சி டு ஃபார்ம் ஹாலைடு ஹைட்ரேட் இது வரைக்கும் புரிஞ்சா த டெண்டன்சி அப்படின்னா திறன் கெப்பாசிட்டி சொல்லக்கூடிய திறன் வந்து குறையுது. என்ன வருது ஹாலைடு ஹைட்ரேட்ஸ் நத்திங் பட் MgCl2 .8H2 வாட்டர்னு சொல்லக்கூடியது இது பேர் என்னது ஹைட்ரேட்னு சொல்லணும். என்ன சொல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க ஆக்டா ஹைட்ரேட் மெக்னீசியம் குளோரைடு ஆக்டா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஹைட்ரேட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த டெண்டன்சி பவர் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது டிகிரிஸ் ஆகிட்டு இருக்குது. 8H2 இருக்கும் அப்புறம் 2H2 இருக்கும் 6H2 இருக்கும் பழசா கொஞ்சம் 2H2 இருக்குது. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க பெர்லியம் ஹார்டு மட்டும் அயானிக்கு மற்ற ஹார்டு எல்லாமே கோல்டன் நேச்சரு அதில் கண்டக்டிவிட்டி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எப்போ இன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் அண்ட் அக்யூஸ் சொல்யூஷன் அந்த குளோரைட் அண்ட் ஃப்ளூரைட் காம்பவுண்ட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். அதோட ஹைட்ரேட்டை பற்றி இங்கே என்ன செய்யுங்க ஹைட்ரேட்டை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எதெல்லாம் ஹைட்ரேட்டை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும் எதெல்லாம் லெஸ் ஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்ஸோடைய ஆக்சாசிட்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சால்ட்டோ ஆக்சாசிட்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.